நமசிவாய. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். விதியினையும் மாற்றும் பைரவர்கள் வரிசையில் இன்றைக்கி நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது சண்ட பைரவர். மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் ஆகிய 3 நட்சத்திரங்களுக்கும் உரிய பைரவர். விதியினையும் மாற்றக்கூடிய பைரவர் யாருன்னா சண்ட பைரவர். ஒரு மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கர்மாவின்படி அனைத்தையும் நிர்ணயம் செய்பவது பைரவர். நம்மளுடைய பிறப்பு எப்படி இருக்கணும், இறப்பு எப்படி இருக்கணும், என்னென்ன நடக்கணும், எந்தெந்த காலத்தில் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அனைத்தையுமே தீர்மானம் செய்யக்கூடிய நம்மளுடைய கர்மா அடிப்படையில் தீர்மானிக்கிறது பைரவர்கள். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. பிறந்ததுலேருந்து இறப்பு காலம் வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தினசரி நடந்துக்கிட்டே இருக்குது. தொழிலில் பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, அல்லது குழந்தைகளால் பிரச்சனை, அல்லது எதிரிகளால் பிரச்சனை, சொத்துக்களால் பிரச்சனை, அல்லது நோய் பிரச்சனை, இப்படி எத்தனையோ பிரச்சனைகள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆனவங்க சில பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை கிடைக்கல, தொழில் அமையலை. இப்படி பார்த்திங்கன்னா மனுஷருக்கு பிரச்சனைகள் மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. நாமும் கோயில் குளம் போயிட்டு பூஜை, பரிகாரம், யாகம் இப்படி என்னென்னமோ பண்ணுறோம். ஒரு சில பேர்த்துக்கு கர்மாவின் தாக்கம் குறைவாக இருந்தால் அவங்களுடைய பூஜை பலனா உடனே அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்துடுது. ஒரு சில பேர் எத்தனை பூஜைகள் பண்ணாலும், எத்தனை பரிகாரங்கள் பண்ணாலும், எத்தனை யாகங்கள் பண்ணாலும் அவங்க பிரச்சனைகள் தீர்றதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு என்னன்னா அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர பைரவர். ஏன் பைரவரை கும்பிடணும் நம்ம சொல்கிறோம்னா, நம்ம விதியை நிர்ணயம் பண்ணுறது அவரு தான். நம்ம நிர்ணயம் பண்ணுற அந்த விதிப்படி தான் அந்த கால சூழ்நிலைக்கேற்ப நன்மையோ தீமையோ செய்யுது. ஸோ நம்மளுடைய கஷ்டகாலம் மாறணும், நம்ம விதி மாறணும், நம்மளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா கடைசி வாய்ப்பாக நம்ம பைரவர் தான் சரணடையணும். பைரவர் அப்படின்னா அவரவருடைய நட்சத்திரத்துக்கு உரிய பைரவர் யாரோ அந்த பைரவரை சரணடைஞ்சு நம்ம அவருக்கு ஒரு முறையாக பூஜை பண்ணி அவருடைய மந்திரங்களை உச்சரிச்சுட்டு வந்தோம்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், கோரிக்கைகள் நிறைவேறும். அந்த வரிசையில் மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் என்ற 3 நட்சத்திரக்காரங்களும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை என்ன கோரிக்கை இருந்தாலும் சரி, 3 தேய்பிறை அஷ்டமிக்கு உங்களுடைய சண்ட பைரவருக்கு முறையாக தீபம் ஏற்றி அவருடைய மந்திரத்தை தினம் உச்சரிச்சுட்டு வந்தீங்கன்னா 3வது அஷ்டமி முடியறதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம், முன்னேற்றம் உருவாகும். இது எங்களுடைய 13 ஆண்டு கால அனுபவத்தில் சொல்கிறோம். யார் ஒருவர் பைரவரை சரணடைகிறாரோ நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இதுதான் எங்களுடைய அனுபவ உண்மை. உங்களுக்கு நான் சொல்கிறதுல சந்தேகம் கூட இருக்கலாம். அப்படி சந்தேகப்படுறவங்க இந்த சண்ட பைரவருடைய மந்திரம், அதாவது மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்துக்காரங்க சண்ட பைரவருடைய ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பம் சண்ட பைரவாய நமக. இன்னொருத்தர் சொல்கிறேன், ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் பம் சண்ட பைரவாய நமக. இந்த மந்திரத்தை தினசரி 108 முறை, அதாவது காலையிலையும் சாயந்தரமும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் விபூதி கொஞ்சோண்டு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு, கையில் விரல் நுனியில் வச்சுக்கிட்டு இல்லை விரலில் வச்சுக்கிட்டு 108 முறை ஓம் ஸ்ரீம் ஹிம் பம் சண்ட பைரவாய நமக 108 முறை சொல்லிவிட்டு உங்கள் பிரார்த்தனையை வேண்டிட்டு கொஞ்சோண்டு இந்த டம்ளர் தண்ணியில் போட்டு குடிச்சிருங்க. மீதியை நெத்தியில் பூசிக்கிங்க. 8 நாளைக்கு இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த 8 நாள்லேயே உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். அப்படி மாற்றம் இருந்தால் நீங்கள் நம்பிக்கையோட இந்த பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். ஏன்னா இது விளம்பரத்துக்காகவோ வேறு காரணங்களுக்காக நாங்கள் இந்த பதிவு போடல. யார் ஒருக்கு தலையெழுத்து மாறணும், விதியும் மாறி அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற பிராப்தம் இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும். நம்பிக்கை இருக்கிறவங்க பயன்படுத்திக்கங்க. மற்ற டீட்டெயில்ஸ் அனைத்தும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கங்க. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.